அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வனுஸல்லி வனுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومكروا ومكر الله والله خير الماكرين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: أيكم مال وارثه أحب من ماله؟ قالوا يا رسول الله ما منا أحد إلا ماله أحب إليه من مال وارثه إلى آخر الحديث. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நம் யாவரின் மீதும் என்றும் நிலைத்திருக்கச் செய்வானாக. நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் மருத்துவமனையின் துன்புதுயரங்களை விட்டு செலவினங்களை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சந்ததிகளையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, 1947 நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டிற்கு நள்ளிரவிலே சுதந்திரம் கிடைத்ததாக நாம் படிக்கிறோம், வரலாற்றிலே தெரிந்து கொள்கிறோம். சுதந்திரத்தை பெற்று சற்றேறக்குறைய ஒரு 75 ஆண்டுகளுக்கு பிறகு அதுபோன்ற ஒரு நள்ளிரவிலே இந்த நாட்டினுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கக்கூடிய, இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன அமைப்பை சிதைக்கக்கூடிய ஒரு சட்டத்தை ஆளும் நடுவண் அரசு இயற்றியிருக்கிறது. அதுதான் வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டம் 2025. நள்ளிரவிலே ஏற்பட்ட சுதந்திரத்தினாலே இந்த நாடும், இந்த நாட்டிலே அந்த சுதந்திரத்திற்காக வேண்டி தியாகம் செய்த மக்களும், பல்வேறு அர்ப்பணிப்புகளையும் உயிர் தியாகங்களையும் கொடுத்தவர்களும் அவர்களின் குடும்பங்களும் மகிழ்ச்சி அடைந்தது. ஆங்கிலேய கையிலே அடிமைகளாக இருந்த நமக்கு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு வழி கிடைத்து விட்டது என்று எல்லோரும் குதூகலித்தார்கள். ஆனால் இந்தியா எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் ஒரு மாத காலம் நோன்பிருந்து தங்களுக்கான திருநாளான பெருநாளை கொண்டாடி இருக்கும் அந்த இரவிலே, அதற்கு ஒட்டிய இரவிலே, இந்த நாட்டில் வாழக்கூடிய சுமார் 40 கோடிக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களின், அவர்களின் முன்னோர்களின் சொத்தாக இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களை கொல்லைப்புற வழியாக வந்து அபகரிக்க துடிக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறது. இது இந்த நாட்டின் அரசியல் சாசனத்தின் மீது விழுந்த அடி, இந்த நாட்டின் இறையாண்மையின் மீது ஏற்பட்ட மிகப்பெரிய சுமை, மிகப்பெரிய வழி. இந்த நேரத்தில் முஸ்லிம் சமூகமாக இருக்கக்கூடிய நாம் இதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், எப்படி இதை நாம் இந்த இடத்திலும் நாம் அல்லாஹுவின் உதவியோடு, அல்லாஹுவின் ரசூலுடைய வழிகாட்டுதலோடு இதற்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து உண்டான சில சிந்தனைகளை நான் உங்களிடத்திலே இந்த ஜும்மாவின் வழியாக வைக்கப் போகிறேன். பொதுவாக முஸ்லிம் என்பவர் சுயநல சிந்தனையோடு சுருங்கிவிடாமல் பொதுநலத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் ஹதீதுகளிலே பார்க்கிறோம், கேட்கிறோம். குர்ஆனினுடைய விளக்க உரைகளை, விரிவுரைகளை கேட்டும் படித்தும் தெரிந்து கொள்கிறோம். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அறம் என்றால் உங்கள் ஜோப்பிலிருந்து கையை விட்டு காசை எடுத்து ஏழைக்கு கொடுப்பது மட்டும் அறமில்லை. ஒருவர் தாகத்தோடு நிற்கிறார், தண்ணீர் இறைத்து கொடுப்பதும் அறம்தான், சதக்கா தான்.
ஒருவர் கண்ணீரோடு நிற்கிறார், அவர் கண்ணீரை துடைத்து விடுவதும் அறம்தான். ஒருவர் வாகனத்தில் ஏற முடியாமல் தடுமாறி நிற்கிறார், அவரை ஏற்றி விடுவதும் அறம்தான். ஒருவர் தண்ணீர் இறைப்பதற்காக நிற்கிறார், அவரால் இறைக்க முடியவில்லை, நீங்கள் இறைத்து கொடுப்பது அல்லது அடித்து கொடுப்பது அதுவும் அறம்தான். உங்கள் சகோதரனை பார்த்து சிரிப்பதும் அறம்தான், உங்கள் மனைவிக்கு ஒரு கவளம் ஊட்டி விடுவதும் அறம்தான் என்று அறத்தை அப்படியே பொருள் விரித்து சொன்னார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதிலிருந்து நமக்கான செய்தி என்னவென்றால், ஒரு குறுகிய வட்டத்தோடு முஸ்லிமின் சிந்தனை இருக்காது, அது பறந்து விரிந்து இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு நினைவூட்டுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு சபையிலே கேட்டார்கள், ஐயுக்கும் மாலு வாரிசிஹி அஹப்பு மின் மாலிஹி, உங்களிலே யாருக்கு நீங்கள் சம்பாதித்து வைத்த பொருளை விட உங்களுடைய வாரிசு வைத்திருக்கக்கூடிய பொருள் பிடிக்கும் என்று கேட்டார்கள். நீங்கள் சம்பாதிச்சது உங்களுக்கு பிடிக்குமா, அல்லது உங்களுடைய வாரிசுதாரர்கள் உங்களுடைய வாரிசுகள் சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய காசு பணம் உங்களுக்கு பிடிக்குமா? சஹாபாக்கள்லாம் சேர்ந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நாங்கள் சம்பாதித்து வைத்தது தான் பிடிக்கும், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய வாரிசுகள் சம்பாதித்து தருவதை விட நாங்கள் சேர்த்தது, நாங்கள் உழைத்தது, நாங்கள் கஷ்டப்பட்டது, அதனால் பொருள் ஈட்டியது, இதுவே எங்களுக்கு பிடிக்கும் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படின்னா உங்களுக்கு பிடித்தது உங்களுக்கு உங்கள் பொருள் தான் பிடிக்கும் என்றால் அது என்ன தெரியுமா, நீங்கள் எதை முற்படுத்தினீர்களோ, எதை நீங்கள் இறைவனுக்காக வேண்டி தர்மம் செய்தீர்களோ, கொடுத்தீர்களோ, ஈகை செய்தீர்களோ, உதவிக்கரம் நீட்டினீர்களோ, அதுவெல்லாம் உங்களுக்கானதாக உங்களுக்கு முன்கூட்டியே போய்விட்டது. உங்கள் பிள்ளைகளிடத்தில் இருப்பதெல்லாம் நீங்கள் அதை விட்டு செல்கிறீர்கள், நாளை உங்களுக்கு பின்னால் உங்கள் கண்களுக்கு பின்னால் நீங்கள் நினைத்ததை போன்று அவர்கள் செய்வார்களா என்பது உறுதி கிடையாது. எனவே நீங்கள் இருக்கும் காலத்திலேயே உங்களுக்கு முன்னால் நீங்கள் அனுப்பி வைத்தது தான் உங்களுக்கானது, உங்களுக்கு பின்னால் விட்டு வைத்திருப்பது அது உங்களுக்கானதல்ல. அதாவது உங்களின் நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விதத்திலே பெறுகிற வகையிலே அவர்கள் செலவிடுவார்களா என்று எனக்கு தெரியாது என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ நாம் வாழும் காலத்திலேயே நமக்கான ஒரு அங்கீகாரமாக, நமக்கான ஒரு முன் ஏற்பாடாக தர்மத்தோடும் ஈகையோடும் அதை கொடுத்ததற்கு பிறகு அதனால் கிடைக்கக்கூடிய பலனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தான் பொதுவாகவே நாம் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது, நம்ம போயிடுவோம், நம்ம போனதுக்கு பின்னாடி நம்முடைய குடும்பமோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய பேர பிள்ளைகளோ கஷ்டப்பட்டுறக்கூடாது, அதற்காக வேண்டி ஏதாவது நம்ம வச்சிடணும், அதற்காக வேண்டி ஏதாவது ஒரு சேமிப்பை வைத்துவிட வேண்டும் என்று நினைப்போம் இல்லையா? இப்படித்தான் நம் முன்னோர்கள் இந்தியா முழுக்க அல்ல, உலகமெங்கும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் நமக்கு பின்னால் நம்முடைய சமூகம் ஒரு நெருக்கடியில் வந்து சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி வக்ஃபு என்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை துவக்கி வைத்து அதை செயல்படுத்தி காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். இன்று நாம் இங்கே நிற்கிறோம், இங்கே அமர்ந்திருக்கிறோம், இங்கே தொழுகிறோம், இன்னவர இபாதத்துகளை செய்கிறோம். இதற்கு எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு பெண்மணியின் வக்ஃப் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த பெண்மணியின் சிந்தனையில் உதித்த அந்த எண்ணம் தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இதுதான் வக்ஃபினுடைய முக்கிய நோக்கம். நமக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையிலே இது இறை பணிக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மகத்தான விஷயங்கள் தான் வக்ஃபுகள். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திச்சாங்க. சந்திக்கும் நேரத்திலே ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், அனது மாலின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வத்தை தந்திருக்கிறான், நல்ல திரண்ட செல்வம் எனக்கு இருக்கிறது. ஆனால் வலா எரிசுனி இல்லா இப்னத்துன் லி வாஹிதா, எனக்குன்னு வாரிசுன்னு பார்த்தா ஒரே ஒரு பெண் பிள்ளை தான். ஆனால் எனக்கு சொத்து நிறைய இருக்குது, நிறைய சொத்துகள் இருக்கிறது. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னா, என் சொத்தெல்லாம் என் பெண் பிள்ளைக்கு கொஞ்சத்தை வைத்துவிட்டு மற்ற எல்லாத்தையும் நான் அல்லாஹுக்காக வேண்டி வக்ஃபு செய்ய போகிறேன், அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்க போகிறேன் என்று சொன்ன நேரத்திலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி செய்யக்கூடாது, மொத்தத்தையெல்லாம் தரக்கூடாது. அடுத்து கேட்டாங்க அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் 3/2 பகுதியை நான் தானமாக தந்து விடவா என்று கேட்டார்கள். அதுவும் அதிகம்தான், அப்படியும் செய்யக்கூடாதுன்னாங்க. அடுத்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என் சொத்துல பாதியை கொடுத்துட்றேன், அப்படியே சரி பாதியை கொடுத்துட்றேன். ரசூல் சொன்னாங்க, அதுவும் கூடாது, அதுவும் அதிகம்தான். நாங்கள் அடுத்து சொன்னாங்க, என் சொத்தை 3ஆ பங்கு வச்சு அதில் ஒரு பகுதியை
முஸ்லிம்களின் பயன்பாட்டுக்காக வேண்டி நான் அர்ப்பணிக்கிறேன், மீதி 2 பகுதி என் பிள்ளைகளுக்கு விட்டு போகிறேன், என் பிள்ளை கொடுத்து போகிறேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னாடி ஒரு செய்தி சொன்னாங்க, உங்கள் பிள்ளைங்களை அடுத்தவங்கள்ட்ட கையேந்துகிற எதிர்பார்க்கக்கூடிய சூழலிலே நீங்கள் விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக பொருளாதாரத்தில் யாரிடத்திலும் தேவையாகாத சூழலிலே விட்டு செல்வதுதான் சிறப்பு என்று சொன்னார்கள். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, ஒருவர் மரணத்திற்கு முன்பே தன் சமூகம் தனக்கு பின்னால் தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை பயன்படுத்தட்டும் என்கின்ற சிந்தனை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டி கொடுத்தது. என் சொத்து நான் சம்பாதிச்சது, நான் சேர்த்து வச்சது என்னோட என் தலைமுறையோட முடிஞ்சிடக்கூடாது. எனக்கு பின்னால் வரக்கூடிய முஸ்லிம் சமூகம், எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய என்னுடைய முஸ்லிம் மக்கள், அவர்கள் என்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டியது. அதுதான் வக்ஃப். இன்றைக்கும் நீங்கள் மதீனாவுக்கு போனால் பாருங்கள், கண்டிப்பாக அடுத்த தடவை யாராவது நீங்கள் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ சென்றால் கட்டாயம் பாருங்கள், மஸ்ஜிதுல் கிபிலத்தைன் என்று ஒரு பள்ளிவாசல் இருக்குது மதீனாவிலே. 2 கிபிலாக்களை கொண்ட பள்ளி, போனவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த கிபிலத்தைன் பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறுக்கு பெயரே பிர் உஸ்மான், உஸ்மான் அவர்களின் கிணறு. இன்னைக்கு வரை அந்த கிணறுக்கு பேர் உஸ்மான் தான். ஆனால் உண்மையிலேயே அந்த கிணறு வேற பேரில் இருந்துச்சு, பிர் ரூமா என்ற பெயரில் இருந்தது. ஆனால் உஸ்மான் ரதியல்லாஹ் வாங்கி அதை முஸ்லீம்களுக்கு பயன்பாட்டு கொடுத்தாங்க, வக்ஃப் செஞ்சாங்க. அதுக்கு பின்னாடியிலிருந்து இன்னைக்கு வரைய பல மாற்றங்கள் நடந்திருக்குது, பல ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்குது, பல பேர் வந்துட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த கிணறுக்கு மட்டும் பேர் மாறவே இல்லை, உஸ்மானுடைய கிணறு. எப்படி செஞ்சாங்க வக்ஃபு அப்படின்னா, வரலாற்றிலே வருகிறது, மதீனாவுக்கு வரும்பொழுது மதீனாவிலே நல்ல இனிப்பான மதுரமான தண்ணி எங்கேயும் இல்லை. இருக்குது, மதீனாவுடைய அவுட்டரில் தான் கிபிலத்தின் பள்ளிவாசல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு யூதருக்கு சொந்தமான ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணி ரொம்ப அற்புதமாக இருக்குது, குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் வர்றது பெரிய பிரச்சனை இல்லை, தண்ணி கிடைக்கும் அப்படின்னா எவ்வளோ தூரம்னாலும் வரலாம். ஆனால் வந்து போகக்கூடிய இடத்துல சில சில்மிஷங்கள் நடக்கிறது, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான சில சேட்டைகள் நடக்கிறது. அது அவர்களுக்குரிய கிணறு என்பதினாலே சில தொந்தரவுகள் வருது. இந்த செய்தி வந்தவொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது சொர்க்கத்துக்கு பகரமாக அந்த கிணத்தை வாங்கி தரீங்களான்னு கேட்டாங்க. இந்த ஒன்று போதாதா சஹாபாக்களுக்கு? சொர்க்கத்துக்கு பகரமாக வாங்கி தரவான்னு கேட்டவுடனே உடனே எந்திரிச்சாங்க ஹஸரத் சையதுனா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, நான் வாங்கி தரேன்னாங்க. நேராக போனாங்க, ரொம்ப சாதுரியமாக அவரிடத்தில் விலை பேசினார்கள். எவ்வளவு அழகான தந்திரத்தோடு பேசுகிறார்கள் பாருங்கள். இன்னைக்கு நம்மள பல பேர் வியாபாரத்தில் தந்திரமாக இருக்கும், கொடுக்கல் வாங்கலிலே தந்திரமாக இருக்கிறோம், பேச்சுவார்த்தையிலே தந்திரமாக இருக்கிறோம். ஆனால் இபாதத்திலே நன்மைகளை கூட்டிக் கொள்வதிலே தந்திரமாக சஹாபாக்கள் இருந்தார்கள். ரொம்ப தந்திரமா, நேரம் என்ற கையில் கொடுத்துருக்கிணறுன்னு கேட்கல, நேர போனாங்க உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. பாப்பா இந்த கிணறு எவ்வளோ ரேட்டு சொல்லு, நான் தந்துடுறேன், ஆனால் எனக்கு மொத்த கிணறும் வேண்டாம், பாதி கிணறு போதும்னாங்க. அவன் பேபேன்னு முழிச்சான். பாதி கிணறா, எப்படி அது? ஒன்றும் இல்லை, ஒரு நாள் முழுக்க நீ தண்ணி எடுத்துக்கோ, அடுத்த நாள் நான் தண்ணி எடுத்துக்கிறேன், ஆனால் மொத்த கிரையை நான் கொடுத்துருவேன். இந்த கிணறுக்கான காசு எவ்வளவு நீ சொல்றியோ அதில் 1 ரூபா கூட குறைக்க மாட்டேன், 1 அணா கூட குறைக்க மாட்டேன், மொத்தத்தையும் தந்துடுறேன். ஆனால் ஒரு நாள் உனக்கு, ஒரு நாள் எனக்கு, சரியா? டீலிங் ஓகேவேன்னாங்க. அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷமா போச்சு, காசுக்கான காசும் வந்துடுச்சு, நம்ம பயன்படுத்திக்கலாம், அந்த நமக்கான ஒரு நாளில் நம்ம தண்ணியை விற்கவும் செஞ்சுக்கலாம், வித்துடலாம் தண்ணியை. யாரெல்லாம் கேட்குறாங்க அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டு வித்துவும் செஞ்சுக்கலாம். அப்போ ஒரே கல்ல எத்தனை மாங்காய்? 2 மாங்காய். சரின்னு சொல்லி வித்துட்டார். ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து வாங்கினார்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. வாங்கின பின்னாடி சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த கிணத்திலிருந்து நாம் பயன்படுத்துவதற்கான நாள் இந்த குறிப்பிட்ட நாள், இன்னைக்கு போங்க நாளைக்கு வேண்டாம், நாளன்னைக்கு போங்க அடுத்த நாள் வேண்டாம், அதுக்கு அடுத்த நாள், ஒரு நாள் விட்டு விட்டு போங்கள், அது நமக்கான நாள், போய் எவ்வளவு தண்ணி வேண்டுமா எடுத்துக்கொள்ளுங்கள், அது முஸ்லிம்களுடைய பயன்பாட்டுக்கு 1 அணா பைசா எனக்கு தேவையில்லை, நான் வாங்கிய மாத்திரத்திலேயே அதை வக்ஃப் செய்து விட்டேன் அல்லாஹ்வுக்காக. எனக்கு தேவை நான் கொடுத்ததற்கு உடனே பலன் கிடைக்க வேண்டும் என்பதல்ல, நான் கொடுத்து விட்டேன், இது எனக்கான மறுமைக்கான சேமிப்பு, இந்த தொகை நான் மறுமைக்கான சேமிப்பாக வைத்து விட்டேன், அல்லாஹ் இதன் மூலமாக எனக்கு மறுமையில் கூலி கொடுத்தால் போதும், மக்கள் பயன்படுத்தட்டும், எவ்வளவு வேண்டுமானாலும் பயன்படுத்தட்டும், தாராளமாக பயன்படுத்தட்டும். சையதா உஸ்மான் ரதியல்லாஹு சொன்னாங்க. எல்லாரும் உஸ்மான் ரதியல்லாஹுக்குரிய அந்த நாளில் வந்து போட்டி போட்டு தண்ணி எடுத்தாங்க. யூதர் பார்த்தாரு, அவருக்குரிய நாளில் யாருமே வரல, வியாபாரமே ஓடலை, யாரும் வந்து தண்ணி எடுக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இலவசமாக ஒரு நாளிலே தண்ணீர் கிடைக்கிறது என்றால் அதுக்கு போவாங்களா, அல்லது காசு கூட எடுக்கிறதுக்குரிய நாளில் போவாங்களா? முஸ்லீம்கள் மட்டும் போல இதர சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் போனார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு ஓகேன்ட்டாங்க, அது பிரச்சனை இல்லை.
எடுக்கணும் எடுத்துக்கிட்டாங்க. முஸ்லீம்கள் மட்டுமல்ல, யார் வேண்டுமானாலும் தேவைப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போ யூதருக்கு பெருத்த ஒரு கஷ்டமாக இருக்குது. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு நிலையை புரிஞ்சுட்டு மறுபடியும் போனாங்க யூதர்கிட்ட. போய் கேட்டாங்க, நீ சிரமப்படுறது எனக்கு தெரியுது, உனக்குரிய நாளில் யாருமே வந்து தண்ணி பிடிக்க வரலன்றது தெரியுது, சரி இப்போ மறுபடியும் நான் உன்ட்ட வேலை பேசுகிறேன், அந்த மீதி பாதி கிணறு எனக்கு தந்துடுறியா, எவ்வளோ வேணும் காசுன்னு கேட்டாங்க. நீங்கள் பார்க்கும் பொழுது, இதை வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது என்ன இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு விவரம் இல்லாமலாம் இருக்காங்களே, ஏற்கனவே தான் மொத்த கிணறை காசு கொடுத்து வாங்கியாச்சே, பின்ன எதுக்கு பாதி கிணறுக்கு பேசணும்? நாம் சொல்லுவோம், நாம் பேசிக்கொள்ளும், விவரம் தெரியாதவர், உலகம் தெரியாதவர், அவர் ஒரு 10ஆம் பசலி, அவர் ஒரு வெள்ளந்தி என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொள்வோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10ஆம் பசலிகளாகவே நம்முடைய பார்வைக்கு இருக்கட்டும், வெள்ளந்தியாகவே நம்முடைய பார்வைக்கு இருக்கட்டும், ஆனால் அவர்களின் சிந்தனை இது வக்ஃப் முழுமையாக முஸ்லிம்களுக்கு போய் சேர வேண்டும். பேசினார்கள், மீதி பாதி தாராயா என்ன என்று கேட்டாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு, ஏற்கனவே மொத்த காசை வாங்கியாச்சு, மறுபடியும் இதில் ஒரு பாதி கிடைக்குன்னா எவ்வளோ பெரிய லாபம், தாரேன்னு சொல்லி கேட்டு கொடுத்தார். வாங்கி கொண்டார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்றில் எழுதுகிறாங்க, அன்றைய காலகட்டத்தில் சுமார் ஏறத்தாழ 40,000 திர்ஹங்கள் மதிப்பது. 40,000 திர்ஹம் என்பது அந்த கிணற்றின் விலையை விட சுமார் 8 மடங்கு அதிகமான காசு. அந்த பகுதியிலே அந்த கிணற்றுக்கு இவ்வளவுதான் நிர்ணயம். ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் சில பில்டிங்ஸு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோதான் நிர்ணயிச்சு வச்சுருக்காங்களா இல்லையா? இந்த ஏரியாவில் வந்து இவ்வளோ காசு சொல்றீங்க, என்ன அர்த்தம் இது? என்ன எங்கள் தலையில் வந்து மிளகா இருக்கிறீங்களா கேட்போமா கேட்க மாட்டோமா? அந்த மாதிரியான சூழலிலே 4,000 திர்ஹம் மதிப்புள்ள ஒன்றை 40,000 திர்ஹம் கொடுத்து வாங்கினார்கள். சுமார் ஏறத்தாழ 8-9 மடங்கு அதிகமான காசு கொடுத்து வாங்கினார்கள், வக்ஃப் செய்தார்கள். இன்னைக்கு வரைய அந்த கிணற்றுக்கு பெயர் பிர் உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு செய்த வக்ஃப். இது அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைய நம்முடைய முஸ்லீம்கள் தங்களுடைய பகுதிகளிலே தங்களுடைய காலத்துக்கு பிறகு முஸ்லீம்கள் பயன்படுத்த வேண்டும். அது பள்ளிவாசலுடைய பயன்பாட்டுக்காக இருந்தாலும் சரி, அல்லது மதரசாக்கள், குரானினுடைய பாடசாலைகள், குரானை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்கள், திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லித்தரக்கூடிய இடங்கள், மதாரிசுகள், அதற்காக வேண்டி, அல்லது நல்லோர்களை அடக்கம் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தர்காக்கள், அதற்காக வேண்டி என்று பல முனைகளிலே வக்ஃபுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்ஃப் செஞ்சிருக்காங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதல் வக்ஃப் செய்தவர்கள். முஹ்ரீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூத பாதர் இருந்தார். அவர் நல்ல விவரமான ஆளு, இஸ்லாத்தின் மீது கொஞ்சம் ஈர்ப்பு இருந்துச்சு அவருக்கு. ஈர்ப்பு இருந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை எடுத்து வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எடுத்து வச்சோன்னு அவர் ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கொண்டு அடுத்த சில நாட்களிலேயே யுத்தம் துவங்கியது, உஹது யுத்தம். அந்த உஹது யுத்தத்தில் கலந்துக்க வந்தார். வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்காரங்களோட சொன்னார், நான் போயிட்டு திரும்பி வரமாட்டேன் போல தெரியுது, மூத்தாகி போயிடுவேன், எனவே எனக்கு நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுறக்கூடாது, நான் கடைசி வசியத் செய்கிறேன், என் சொத்துல இத்தனை பகுதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னார். என் சொத்துல ஒரு குறிப்பிட்ட பாகங்களை சொல்லிவிட்டு, இது எல்லாம் யாருக்கு சொந்தம்? முஹம்மது நபிக்கு சொந்தம். நான் இறந்து போய்விட்டால், நான் திருப்ப ஷஹீதாகி வரவில்லை என்றால் என் சொத்தை கணக்கிட்டு இவ்வளவு கணக்கை நீங்கள் என்னுடைய இறைத்தூதருக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். யுத்தத்திற்கு போனார், ஷஹீதாகிவிட்டார், இறந்து விட்டார். ஷஹீதுக்கு பிறகு அவருடைய குடும்பத்துக்காங்களாம் வந்தாங்க. இவர் சொல்லிட்டு போயிருக்காரு, வசியத் செஞ்சிட்டார். ஒருவர் மூத்தாவதற்கு முன்னால் செய்யக்கூடிய வசியத்தை வாரிசாக இருக்கக்கூடியவர்கள் பேணி பாதுகாக்க வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும், அது வாரிசுகளின் கடமை. ஆஹா, எங்க அப்பா சொன்னாரு, அவரு விவரம் தெரியாத மனுஷன், உலகம் தெரியாத மனுஷன், அம்பிட்டு அவரு சொன்னாரு நான் செய்ய முடியுமா என்றெல்லாம் வியாக்கியானம் பேசக்கூடாது, என்றெல்லாம் விதண்டாவாதம் பேசக்கூடாது. வாரிசுகள் தன்னுடைய தகப்பனாரோ அல்லது தனக்கான நெருங்கிய உறவுக்காரரோ வசியத் செய்து விட்டால் அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது அவர்களுக்கு. இவ சொன்னாங்க, முகமது நபிக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, நாங்கள் கொடுத்துட்றோம், நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். சரின்னு கொடுத்தாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா? மதீனாவில் சுமார் 7 தோட்டங்களை கொடுத்தார்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஒரு தோட்டம் கிடைச்சாலே பெரிய, அவர் அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய செல்வந்தர். 7 தோட்டத்தை கொடுத்தார்கள், அவரின் சொத்தாக கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவரை சந்தோஷம், வாங்கி வச்சுக்கலாம்னு நினைக்கல. அந்த இடத்திலேயே சொன்னார்கள், இந்த 7 தோட்டமும் முஸ்லிம்களின் பொது பயன்பாட்டுக்காக வேண்டி நான் வக்ஃப் செய்கிறேன். இந்த 7 தோட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எவ்வளவு பொருளானாலும் சரி, எவ்வளவு வருமானமானாலும் சரி, அது எனக்கோ என் குடும்பத்திற்கோ வேண்டாம், முஸ்லிம்களின் பொது பயன்பாட்டுக்கு நான் இதை வக்ஃப் செய்கிறேன்.
இன்னென்ன காரியத்திற்கு இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்படியான ஒரு பாரம்பரியத்தில் நமக்கு கிடைத்ததுதான் வக்ஃப் என்பது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக வக்ஃப் சட்ட திருத்தம் என்கின்ற பெயரிலே ஒரு சட்டத்தையும் அமுல்படுத்தி விட்டார்கள். அன்பான சகோதரர்களே, சுமார் 40 கோடிக்கும் நெருக்கமான முஸ்லிம்கள் இந்த இந்திய திருநாட்டிலே வாழுகிறோம். இவர்களுடைய முன்னோர்கள் அர்ப்பணித்த சொத்து வெறும் 288 நபர்கள் சேர்ந்து முடிவெடுத்து சட்டமாக மாற்றியிருக்கிறார்கள் இல்லையா? ஏன் அப்படின்னா, இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய சொத்துக்களை கொண்ட ஒரு அமைப்பு இருக்குமையானால் அது வக்ஃப் போர்டு. ஃபர்ஸ்ட் ஆர்மிக்கு இருக்குது, இந்தியன் ஆர்மிக்கு கிட்டத்தட்ட 17 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது ஆர்மிக்கு. அதுக்கு அடுத்து ரயில்வேக்கு இருக்குது. அதுக்கு அடுத்து 3வது கேட்டகரியில் இருக்கிறது வக்ஃப் போர்டு. வக்ஃப் போர்டுக்கு மட்டும் 2022 நாடாளுமன்றத்திலே கொடுக்கப்பட்ட அறிக்கை என்ன தெரியுமா? 7,85,934 சொத்துகள் இந்தியா முழுக்க இருக்கிறது. நாம் வாழக்கூடிய தமிழகத்தில் மட்டும் 60,000 சொத்துகள் இருக்கிறது வக்ஃப் போர்டுக்கு மட்டும். இவ்வளவு ஒரு பறந்து விரிந்த சொத்துக்களை கொண்ட ஒரு அமைப்பாக, வாரியமாக வக்ஃப் போர்டு இருப்பதினாலே இவர்களின் கண்ணை உறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த வக்ஃப் போர்டில் நம்மால் யாருமே உள்ள இல்லையே, உள்ள போயாகணுமே. இதை எப்படி நாம் இவர்களிடத்திலிருந்து சட்ட ரீதியாக கையில் எடுக்கலாம் என்கின்ற ஒரு அமைப்பில் தான், சொல்லப்போனால் உடைத்து சொல்வதானால், RSSனுடைய சிறப்பான அவர்களின் சதிகார திட்டங்களில் ஒன்றுதான் வக்ஃப் போர்டை, அந்த சட்டத்தை திருத்தி அமைத்து மாற்றி முஸ்லிம்களுக்கு கொள்ளைப்புற வழியாக அந்த சட்டத்திற்குள்ளே நுழைந்து அவர்களின் சொத்துக்களை சூறையாட வேண்டும் என்பது. RSSனுடைய திட்டம்தான் யூபியிலே ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பதும், RSSனுடைய திட்டம்தான் காஷ்மீருக்கு இருந்த அந்தஸ்தை பறிக்க வேண்டும் என்பது, RSSின் திட்டம்தான் காமன் சிவில் கோடு கொண்டு வர வேண்டும் என்பதும், அவர்களின் திட்டத்தில் ஒன்றுதான் இந்த வக்ஃப் போர்டுக்குள்ளே நுழைந்து முஸ்லிம்களுக்குரிய அந்த உரிமையை பறிக்க வேண்டும் என்பது. அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய நாடுகள் மொத்தம் உலகத்தில் 54 நாடு இருக்குங்க. அந்த 54 நாடுகளில் கூட இவ்வளவு அதிகமான வக்ஃப் சொத்துகள் இல்லை. ஏன்னா இஸ்லாமிய நாடுகள் 54 நாடு இருக்குது. அந்த 54 நாடுகளில் கூட இவ்வளவு அதிகமான வக்ஃப் சொத்துகள் கிடையாது. இங்க பாருங்க, இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டு இந்த சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறார் என்ன தெரியுமா? முஸ்லிம்களின் முன்னேற்றத்தின் மீது இந்த வக்ஃபிலிருந்து வரக்கூடிய காசு பணங்களை மிகச்சரியாக பயன்படுத்தினால் முஸ்லிம் ஏழைகளை முன்னேற்ற, முஸ்லிம்களின் முன்னேற்றத்தின் மீது நாங்கள் கனவோடு லட்சியத்தோடு இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று. எவ்வளவு ஒரு 10ஆம் பசலித்தனமான வார்த்தை பார்த்தீர்களா? தமிழில் சொல்லுவோம்ல, ஆடு நினைதேன்னு சொல்லி யார் அழுதாமா? ஓனாய் அழிச்சாமா. அந்த மாதிரியான கதையாக தான் இருக்குது. முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரும்போது இதே மாதிரி தான் சொன்னார்கள். முஸ்லீம் பெண்களின் மீது பாதுகாக்க வேண்டி, அவர்களை எல்லாம் காக்க வேண்டி கொண்டு வருகிறோம். காமன் சிவில் கோடு கொண்டு வரும்பொழுது இப்படி தான் சொன்னார்கள். எதுனா முஸ்லீம்களுக்கு மட்டும் தனியான சிவில் கோடு, எல்லாரும் ஒன்றா தானே இந்த நாட்டில் இருக்கிறோம், அதுக்கு என்ன முஸ்லீம்களுக்கு மட்டும் தனியா, எல்லாரும் காமனாக இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையில் கொண்டு வந்தார்கள். அதே போன்று இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை வரும்பொழுதும் இதன் மூலமாக முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய பலன் இருக்குது, ஏழை முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குது, அதுதான் எங்களுடைய இந்த சட்ட திருத்தத்தினுடைய காரணம் என்று இவர்கள் சொல்லுவது, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த நேரத்திலேயே அது மிகப்பெரிய பொய் என்பதை நாம் நிரூபிக்க முடியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரம்ஜான் முடிஞ்சு 4-5 நாள் தான் ஆயிருக்குது. பெருநாள் தொழுகைக்கு யூபியிலே, உத்தரப்பிரதேசத்திலே ரோடுகளில் யாராவது தொழுதீர்கள் என்றால் உங்களுடைய பாஸ்போர்ட் பறிக்கப்படும் என்று அறிவிப்பு வந்துச்சு அரசு மூலமாக. உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணி விடுவோம், உங்களுடைய பாஸ்போர்ட்டை நாங்கள் பறிமுதல் செய்து விடுவோம் என்று சொன்னார்கள். கடந்த 2 வருடங்களாக முஸ்லீம்கள் மீது அக்கறையோடு பேசுகிறோம் என்று சட்டம் கொண்டு வந்திருக்காங்கல்ல. கடந்த 2 பீரியடு, கிட்டத்தட்ட 3வது பீரியட் இவங்க இருக்கிறாங்க. லாஸ்ட் 2 பீரியட்ல ஒரு அமைச்சரவையில் இல்லை, ஒரு எம்பி கூட முஸ்லீம் கிடையாது. இவர்களுடைய அந்த அமைப்பிலே, தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஒருவர் கூட முஸ்லீம் கிடையாது என்பது எவ்வளவு பெரிய ஏமாற்றம் என்பதை கவனிக்க வேண்டும். இவங்க எப்படி முஸ்லீம்களுக்கு நாங்கள் முன்னேற்றப்படுத்துகிறோம், உங்களை நாங்கள் உங்களுடைய நலனுக்காக வேண்டிதான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அப்படி முஸ்லீம்கள் மீது நலனாக இவர்கள் இருப்பார்களேயானால், மாட்டுக்கறி என்கின்ற பெயரிலே மிகப்பெரிய கும்பல் தாக்குதல் நடந்துச்சு, எத்தனையோ பேர் செத்து போனாங்க, எத்தனையோ பேர் ஷஹீதானாங்க. அந்த சமயத்தில் இவங்க கேட்டிருக்கணும். கேட்டார்களா? ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுங்கள் என்ற அந்த வார்த்தையை வைத்து பல கொலைகள் நடந்தது, கும்பல் தாக்குதல்கள் நடந்தது. அந்த சமயத்திலே முஸ்லீம்களின் நாங்கள் அக்கறையாக இருக்கோம் கேட்டாங்களா? கேட்கல. அதே போன்று இன்னைக்கு வரைய, இப்போ வரைய
யூபியிலே காட்டாட்சி தர்பார் நடந்து கொண்டிருக்கிறது. புல்டோசர் பாபா அங்கே ஆட்சியில் இருக்கிறார். ஏதாவது முஸ்லிம்கள் செய்தால் உடனே வீட்டை இடித்து விடுவது, எதிர்த்து கேட்டால் போராடினால் வீட்டை உடைத்து விடுவது, நடுத்தரிலே நிப்பாட்டி விடுவது. உண்மையிலேயே இந்த கட்சியினுடைய பின்னணி எண்ணம் முஸ்லிம்கள் மீது நலவும் அக்கறையும் இருக்குமேயானால் இதையெல்லாம் கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? ஒரு வார்த்தை பேசுனாங்களா? அப்படி என்றால் இந்த வார்த்தை எவ்வளவு பொய் என்பது நமக்கு விளங்குகிறது. நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வர்றோம், எதுக்கு கொண்டு வரோம் தெரியுமா? முஸ்லிம்களின் நலனுக்காக வேண்டி, முஸ்லிம் ஏழைகளை முன்னேற்றுவதற்காக வேண்டி என்பது. அன்பான சகோதரர்களே, நாம் இங்கே கவனப்படுத்த வேண்டும். இந்த சட்டத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எவ்வளவு தூரம் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ 10-11 ஏதோ வக்ஃபு திருத்த சட்டமாமா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, ஏதோ போராட்டம் நடத்த போறாங்க, சரி போவோம் என்று கடந்து போய்விடாமல் இந்த சட்டத்தால் ஏற்படக்கூடிய பின்னணி பாதிப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம், அரசியலமைப்பு சட்டம் 25 இது முற்றிலும் எதிரானது. மத சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் இவர்கள் சட்ட ரீதியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு இடம் வக்ஃபு இடம் என்பதிலே சந்தேகம் ஏற்பட்டு போனால் என்ன செய்யணுமாமா? இந்த சட்டம் சொல்லுது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலெக்டர் அவர்கிட்ட சரியான அறிக்கை வரும் வரை அந்த இடம் வக்ஃபு இடமாக கருதவே மாட்டோம். ஒரு இடத்துல இது வக்ஃபு தானா இல்லையா என்ற சந்தேகம் எழுந்துவிட்டால் இந்த சட்டம் என்ன சொல்லுது? திருத்த சட்டம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலெக்டர் அறிவிப்பு செய்யணும். அந்த கலெக்டருடைய அறிக்கை இது வக்ஃபு தான் என்று உறுதி செய்தால்தான் அதை வக்ஃபாக தொடரச் செய்வோம். அந்த அறிக்கை அப்படி உறுதி செய்யவில்லை என்றால் அது வக்ஃபாக கணிக்கப்படாது. நான் கேட்கிறேன், கலெக்டரே நீ வச்ச ஆளா இருந்தா, கலெக்டரே உனக்கு கைகட்டக்கூடிய ஆளாக இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்வார்? அதை மாற்றித்தானே எழுதுவார். அப்ப இந்த சட்டம் ஆண்டாண்டு காலம் வக்ஃபாக இருந்த நிலத்தை அபகரிப்பதற்காக வேண்டி கொண்டு வந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி வக்ஃபு என்பதற்கு அவங்க இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், வக்ஃபில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இந்த சொத்து வக்ஃபினுடைய சொத்து தான் என்பதை நிரூபிப்பதற்கு, அல்லது இந்த இடம், இந்த மஸ்ஜித், இந்த மதரசா, இந்த தர்காக்கான இந்த சொத்து வக்ஃபினுடைய சொத்து தான் என்பதை நிரூபிப்பதற்காக அவங்க சில ஆவணங்கள் கேட்குறாங்க, அவன் சில பேப்பர்ஸ் கேட்குறான், சில டாக்குமெண்ட்ஸ் கேட்குறான். அந்த டாக்குமெண்ட்ஸில், அந்த பேப்பரில், அவன் கேட்கக்கூடிய பேப்பரில் ஏதாவது ஒன்று இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யும் தெரியுமா? இந்த வக்ஃபு சொத்தை அரசு கையகப்படுத்தி கொள்ளும். இந்த வக்ஃபு சொத்தை அரசு எடுத்துக்கொள்ளும். வச்சுக்குங்க, 100 வருஷமா வக்ஃபில் ஒரு இடம் இருக்குது, 500 வருஷமா ஒரு இடம் வக்ஃபு இடமா இருக்குது, வக்ஃபுக்கான பயன்பாட்டில் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அவன் கேட்குற பேப்பரில் ஏதோ ஒரு பேப்பர் நம்மள்கிட்ட இல்லை. என்ன செய்வான்னா, இது உங்களுக்குரியது கிடையாது, இது அரசுகிட்ட தந்துருங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் சொல்லி நம்மள்ட்ட பிடுங்கி எடுத்துகிட்டு போயிடுவான். 1991 ஒரு சட்டம் வந்தது. என்ன சட்டம் என்றால் வழிபாட்டு உரிமை சட்டம். அதாவது அந்த சமயத்திலே எந்தெந்த இடம் மஸ்ஜிதாக, எந்தெந்த இடம் இந்து சமய பெருமக்கள் வணங்கக்கூடிய கோயிலாக, எந்தெந்த இடம் கிறிஸ்துவ சமுதாயத்து மக்கள் வணங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறதோ அந்தந்த அது அப்படியே அது பின்பற்றப்பட வேண்டும். அதில் எந்த தலையிடலும் குறுக்கிடலும் செய்யக்கூடாது என்பதுதான் 1991 வழிபாட்டு சட்டத்தினுடைய சட்டம். அந்த ஆக்டை அப்படி நீர்த்து போக செய்வதற்காக வேண்டி கொண்டு வந்தது தான் இந்த வக்ஃப் போர்டினுடைய இந்த இடைச்செருகளிலே வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம். பேப்பரில் என்னாகும்? வக்ஃபு கிடையாது, நாங்கள் எடுத்துக்கோன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவான். 2. அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்தை கேளுங்க. வக்ஃபு செய்யணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டார், ஒரு முஸ்லீம் ஆசைப்பட்டார். வச்சுக்கங்களேன், நம்ம பள்ளிவாசலுக்கே ஒருத்தர் வக்ஃபு செய்யணும்னு ஆசைப்படுறாருங்க. இப்போ அவருக்கு என்ன ரூல் வைக்கிறாங்கன்னா, 5 வருஷம் ஒரு முஸ்லீமாக இருந்திருக்கணுமாமா, 5 வருஷம் முஸ்லீமாக இருந்தது அவர் ப்ரூஃப் பண்ணுமாமா. வச்சுக்கங்களேன், ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்து 6 மாதம் தான் ஆச்சு, அவருக்கு ஆசையாக இருக்குது, நம்ம இன்னைக்கோ நாளைக்கோ மூத்தா போயிடுவோம், நம்ம இஸ்லாத்துக்கு அல்லாஹ் இறைவன் நமக்கு வாய்ப்பை கொடுத்தான், வந்துட்டோம், நமக்கும் நம்முடைய மறுமைக்கும் சேமிப்புக்காக வேண்டி நம்ம எதையாவது வக்ஃபு செஞ்சிருவோம்னு சொல்லி ஒருத்தர் அவருடைய பில்டிங்கையோ அல்லது அவருக்குரிய நிலத்தையோ கொண்டு வந்து பள்ளிவாசல்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும் பொழுது இந்த சட்டம் இன்னைக்கு புதுசாக வந்திருக்க இந்த சட்டம் சொல்லுது, நீ வக்ஃபு செய்யக்கூடாது. ஏன் நான் முஸ்லீமியா? செய்யக்கூடாது. ஏன்? நீ 6 மாதம் தான் ஆச்சு இஸ்லாத்தில் வந்து, 5 வருஷம் ஆகணும், 5 வருஷம் ஆனாதான் வக்ஃபு செய்ய முடியும் என்கின்ற ஒரு நெருக்கடியை இது கொடுத்திருக்கிறது. இன்னொரு விஷயம் கவனிங்க, இதே வக்ஃபிலே வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நாள் வரை முஸ்லிம்களின் நலனுக்காக வேண்டி பிற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வக்ஃபு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலே அப்படி காட்ட முடியும் சில இடங்களை. முஸ்லிம்களினுடைய பயன்பாட்டுக்காக வேண்டி, கபிரிஸ்தானுக்காக வேண்டி பல மக்கள் இதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நீங்க இதை பயன்படுத்திங்க, நாங்கள் இறைவனுக்காக வேண்டி தர்மம் செஞ்சோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால்
இந்த திருத்த சட்டத்துக்கு பின்னாடி முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரும் முஸ்லீம்களுக்காகவே வக்ஃபு செய்யக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், திருத்தம். இதனால என்ன ஏற்படுது? முஸ்லீம்களை இந்த நாட்டில் தனிமைப்படுத்தணும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கணும் என்பதும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களுக்காக வேண்டி வக்ஃபு செய்யக்கூடாது என்பது ஒன்று. ஆனால் இதிலேயே அவங்களுடைய தந்திரத்தை பாருங்க. வக்ஃப் போர்டுடைய கவுன்சிலில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் 22 நபர்கள் என்றால் 10 நபர்கள் முஸ்லீம்கள், 12 நபர்கள் இதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். சிஇஓ வரைய, முக்கியமான உறுப்பினர் வரைய அடுத்த காஸ்ட்லேருந்து வரலாம், வேற மதத்திலிருந்து வரலாம், இருக்கலாம் என்று இந்த சட்டம், திருத்த சட்டம் உறுதிப்படுத்துகிறது. அப்போ உயர் பதவிகளிலே இருப்பதற்கு இதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வரலாம். ஆனால் அதே இதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி தர்மத்தின் அடிப்படையிலே வக்ஃபு செய்வது கூடாது என்கின்ற முரணை இந்த சட்டத்திலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது தெரியுமா? 44 திருத்தம் தான் பண்ணியிருக்கோன்னு சொல்றாங்க. ஆனால் 44 திருத்தம் இல்லை, 115 திருத்தம். 115 திருத்தத்தை இந்த வக்ஃப் போர்டில் செய்திருக்கிறார்கள். என்ன 115? 33 சேர்த்தல் புதுசாக சேர்த்திருக்காங்க. 45 விதிகளை மாற்றம் செய்திருக்கிறார்கள். 37 ஏற்கனவே இருந்த விதிகளை அகற்றி இருக்கிறார்கள். சுமார் 115 திருத்தங்களோடு இந்த வக்ஃபு சட்டம் நிறைவேறுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவாகவே வக்ஃபு செய்தவர்கள் எதற்கு வக்ஃபு செய்தார்களோ அதற்கு தான் அதை பயன்படுத்தணும். வச்சுக்கங்க, உதாரணமா கீழே மேட் போட்டிருக்கோம், ஒருத்தர் மேட் வாங்கி தர்றாரு, இது பள்ளிவாசல் மேட்டுக்குன்னு பயன்படுத்தணும்னு. பள்ளிவாசல் மேட்டுக்கு தான் பயன்படுத்தணும். அதான் வாங்கி தந்துட்டார்ல, விரிச்சு போடுங்க பேசாம, அதை அதுக்கு பண்ணுங்க, இதுக்கு பண்ணுங்க, மேலே கஞ்சி காய்ச்சத்துக்கு போய் விரிங்க என்றெல்லாம் சொல்லக்கூடாது. எதற்கு ஒருவர் வக்ஃபு செய்தாரோ அதற்குத்தான் அதை பயன்படுத்த வேண்டும். ஒருத்தர் மின்சாரத்துக்குன்னு பணம் கொடுக்குறாரு வச்சுக்கோங்க, உதாரணமா மாதம் பள்ளிவாசல்ல இவ்வளோ கரண்ட் பில் ஆகுது, நான் அந்த 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 காசை நான் பே பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு, கொடுத்துட்றாரு காசை. அந்த பணத்தை மின்சாரத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா அவருடைய நீயத்து வக்ஃபுல என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னா மின்சாரத்துக்குன்னு. வச்சுக்கோங்க, உதாரணமா ஒருத்தர் பள்ளிவாசல்ல உது செய்யறதுக்காக வேண்டி தண்ணீருக்குன்னு சொல்லி வக்ஃப் பண்ணார். ஒரு கடையை கொடுத்து, இந்த கடையிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் பள்ளியில் ஹவுதுக்கு தண்ணீருக்கு பயன்படுத்திங்க, கோடை காலத்தில் நெருக்கடி வரும், அந்த சமயத்தில் தண்ணி வாங்கி ஊற்றிக்கிங்க, இதுலேருந்து கிடைக்கக்கூடிய காசை வச்சு அப்படின்னு சொன்னார்னா அதை தண்ணிக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். இப்போ தான் குளிர்காலமாக இருக்குது, இப்போ என்ன தேவை இருக்குது, நமக்கெல்லாம் தண்ணி நல்லா தான் இருக்குது, எனவே அதுலேருந்து வரக்கூடிய காசை மொத்தமாக எடுத்து போடுப்பா, செலவழிப்பா சொல்லக்கூடாது. எதற்கு என்று ஒரு வக்ஃபு செய்தாரோ அதற்குத்தான் அதை பயன்படுத்த வேண்டும். இதுதான் ஷரியத்தினுடைய சட்டம். ஆனால் இன்னைக்கு இந்த திருத்த சட்டம் என்னதான் சொல்லுது? 1995 ஒரு திருத்தம் வந்தது. அந்த திருத்தத்தின் சமயத்தில் என்ன முடிவானது என்றால், வக்ஃபிலிருந்து கிடைக்கக்கூடிய காசு பணங்கள் ஷரீஅத் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த மாதிரி பயன்படுத்த வேண்டும் என்று 1995 திருத்தினார்கள். இப்போ இந்த சட்டத்தில் எப்படி திருத்திருக்கான் தெரியுமா? ஒன்றிய அரசு எப்படிலாம் பயன்படுத்தணும்னு நினைக்குதோ அப்படிலாம் பயன்படுத்திக்கலாம். வக்ஃபை, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய காசு பணத்தை, வருமானத்தை ஒன்றிய அரசு எப்படி பயன்படுத்த அவன் நினைப்பான். அதானி கொடுக்கணும்னு நினைப்பான், அவன் நினைப்பான் அம்பானிக்கு இன்னும் கொடுத்து பெரிய ஆளாக்குன்னு நினைப்பான், அவன் வேற யாருக்காவது கூட்டி கொடுக்கணும்னு நினைப்பான், அல்லது தன்னுடைய காசை செலவழிக்கணும்னு நினைப்பான், அல்லது அவன் கோட்டு வாங்கி போட்டுக்குவான், அல்லது விமானம் வாங்கி பறப்பான், அதுக்கெல்லாம் பயன்படுத்திக்குவான். அப்படி என்றால் வாக்கிஃபுடைய, வக்ஃபு செய்தவருடைய அந்த எண்ணத்தை உடைத்து ஷரியத்திற்கு மிகப்பெரிய பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை இந்த சட்டம் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது. நான் உங்களுக்கு 4-5 தான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நிறைய இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இப்படியான ஒரு நெருக்கடியான ஒரு சட்டத்தை வக்ஃபு போர்டின் மூலமாக திருத்த சட்டம் என்கின்ற பெயரிலே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. நாம் 3 விஷயத்தை செய்ய வேண்டும். முதல் விஷயம், நம்முடைய நிலங்கள், நம்முடைய இடங்கள் வக்ஃபு உரியதாக இருந்தால் அதனுடைய ஆவணங்களை முதலில் சரிபார்க்க வேண்டும். சரியாக நம்மள்ட்ட எல்லா ஆவணங்களும் இருக்குதா? பள்ளிவாசலா, மதரசாவா, அல்லது வேறு ஏதாவது நிறுவனமா, வக்ஃபு செய்யப்பட்டதா, சரியாக ஆவணங்கள் நம்மள்ட்ட கரெக்டாக கையிருப்பு இருக்குதா அப்படிங்கிறத சரி செய்யணும். 2வது முக்கியமாக, அராஜகத்திற்கு எதிராக, இந்த மாதிரி அநியாயத்திற்கு எதிராக, அரசியலமைப்பு எதிராக, இந்திய திருநாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்திற்கு எதிராக போராடணும், களத்தில் இறங்கணும். நீங்கள் நினைக்காதீங்க நம்ம வீட்லேயே பிரச்சனை, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நமக்கெல்லாம் சொத்து பற்றி எல்லாம் கரெக்டாக ஃபாலோ, நல்ல பேப்பரோட நல்ல பக்காவாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது அல்லாவின் சொத்து இல்லையா? வக்ஃப் என்பது யாருக்காண்டி செய்கிறாங்க? நம்முடைய முன்னோர்கள் உங்களுக்காண்டி செஞ்சாங்களா, அல்லது எனக்காண்டி செஞ்சாங்களா, அல்லது எனக்கு என் பிள்ளைகளுக்காண்டி செஞ்சாங்களா? கிடையாது. இது அல்லாவிற்காக செய்தது. அல்லாவிற்காக வேண்டி செய்த அந்த வக்ஃபிலே ஒரு குறை என்றால், ஒரு நெருக்கடி என்றால், நிச்சயம் அதற்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. 2. 3வது, வல்ல அல்லாஹ்விடத்திலே நாம் தொடர்ச்சியாக துவா செய்ய வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது.
வல்ல அல்லாஹ் தான் அபாபீல்களை இறக்கினான். எதற்காக வேண்டி? காபாவை பாதுகாக்க வேண்டி அபாபீல்களை இறக்கினான். அபாபீல்களை கொண்டு ஆபிரஹா படையை சிதறடித்தான், தோற்கடித்தான். நிச்சயம் அல்லாவிற்கானது என்று அப்துல் முத்தலிப் நம்பினார். எனவே எனக்குரிய ஒட்டகத்தை ஏண்டத்தான் நான் வாங்கிட்டு போறேன், அல்லாவுக்குரியதை அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரஹாட்ட ரொம்ப துணிச்சலாக போனார். அதே மாதிரி வக்கு விஷயத்தில் கை வச்சிருக்காங்க. தமிழில் சொல்கிற பழக்கம் இருக்குது தெரியுமா? நான் சொல்கிறவங்க ஞாபகம் வரும். சிவன் சொத்து கொலை நாசம் சொல்லுவாங்க இல்லையா? இறைவனின் சொத்திலே ஒருவன் கை வைத்தால் அவன் குலமே நாசமாக போயிடும், அவனுடைய வம்சத்தொடரே இல்லாமல் அருந்து. நான் நிதர்சன உதாரணத்தை நிறைய சொல்ல முடியும். என்னை சுற்றி நடந்த சில விஷயங்களை நான் அவதானித்து வைத்திருக்கிறேன், சொல்ல முடியும். ஆனால் இப்பொழுது சொல்வதற்கு இல்லை. உண்மையில் யார் இறைவனின் சொத்திலே கை வைக்கிறார்களோ நிச்சயம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கான அழிவு அவர்களின் தொடர் சந்ததிகளுக்கும் குடும்பத்திற்கும் வரும் என்பதை நிச்சயம் இறைவன் காட்டுவான். வக்குஃபிலே கை வைத்தது தேன்கூட்டிலே கை வைத்திருக்கிறார்கள். இதுதான் இவர்களுக்கான அழிவின் முதல் புள்ளியாக நாம் பார்ப்போம். வல்ல அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம். வல்ல அல்லாஹ் மிகச்சிறப்பான முடிவை நம் எல்லோருக்கும் தருவானாக. நம் முன்னோர்கள் அர்ப்பணித்த விஷயங்களை அல்லாஹ் பேணி பாதுகாப்பானாக. இறைவனுக்காகவே செய்த அர்ப்பணிப்புகளை, அந்த வகுப்புகளை அல்லாஹ் பாதுகாத்து கடைசி வரை அவனுக்கானதை அவனே முன்னின்று பாதுகாத்து நமக்கு மீட்டெடுத்து தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.